பிஎஸ் பாருங்க ரிசைன் பண்ணிட்டேன். இந்த பாரு நம்ம ஓஷுவோம் நான் போயிட்டேன். இதான் உங்களுக்கு கடைசி தடவை. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தொகுதியில் செக்கெல்லாம் நீங்கள் நேராக போட்டீங்க ஓஷுவோம் நான். நிவாரண நிதி விவகாரத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் அரசு கொறடா ஏகடி ஆறுமுகம் அளித்த வார்னிங் தனி செயலர் அமுதவாணனுக்கா அல்லது முதலமைச்சர் ரங்கசாமிக்கா என்ற சந்தேகம் பரவலாக எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசு கொறடா ஏகடி ஆறுமுகத்தின் இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி காசோலைகளை முதலமைச்சரின் தனி செயலர் அமுதவன் தன்னிச்சையாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தெரிய வந்ததும் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு மிக ஆவேசமாக வந்த ஏகேடி ஆறுமுகம் முதலமைச்சரின் தனி செயலர் அமுதவனிடம் கோபமாக பேசி வார்னிங் கொடுத்தார். அதுக்கு அவரு எம்எல்ஏ வாயிட்ட சொன்னாங்க பிஎஸ் பாருங்க ரிசைன் பண்ணிட்டேன். கையில கொடுக்காத நீ மட்டும் நேரா கொடுக்கறதுக்குன்னு அர்த்தம். ஏன் கொடுக்குறீங்க? நேற்று பார்ட்டியை கூட்டியாண்டா கொடுக்குறீங்க நீங்க நேரா. இந்த பாரு நம்ம ஓஷுவோம் நான் போயிட்டேன். உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க நீங்க என்ன பிச்சை எடுத்துருவோம் போட்டோம். டேரக்டா நீ எப்படி வெளிலப்பா சொல்லலாம்? நீ என்னால இதுதான் உங்க இல்லை எப்படா சொன்னீங்க? வெளில போறேன் அமுதவனுங்களா? யாருண்ணா? சிஎம் சிஎம்க்கு மேலேயா ரோல் பண்ணிட்டு ரோங் பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கோம். நீங்கள் உக்காந்து உள்ள உக்காந்து வேலை கட்டி மெர்ஷோ நான் சொல்லிட்டேன். இதுதான் உங்களுக்கு கடைசி தடவை. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தொகுதியில் செக்கெல்லாம் நீங்கள் நேராக போட்டீங்க ஓஷுவோம் நான். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் அனுமதி இல்லாமல் தனி செயலர் அமுதவன் எந்த காரியத்தையும் செய்ய வாய்ப்பில்லை எனவும் இது எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் தெரியும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் நிவாரண நிதி காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமியின் அனுமதியை பெற்றுதான் இந்திரா நகர் தொகுதி பயனாளிகளுக்கு அமுதவன் வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதனால் முதலமைச்சர் அலுவலகத்தில் தனி செயலர் அமுதவனுக்கு கொடுத்த வார்னிங் உண்மையிலேயே அமுதவனுக்கா அல்லது மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கொடுத்த வார்னிங்கா என்ற சந்தேகம் பரவலாக எழுந்துள்ளது.